நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு நீ ரேவதி கிட்ட எதுவும் சொன்னியா? நான் ஏன் அப்படிலாம் சொல்ல போறேன்? அப்புறம் ஏன் அவ மாப்பிள்ளை கிட்ட அப்படி சொன்னா? சரி சொல்லிட்டா, மாப்பிள்ள அதை அத்தோட விட்டுற வேண்டியதானே? நேரா நம்ம கிட்ட வந்து ஒப்பிக்கணுமா என்ன? நம்ம மாப்பிள்ள தான். ஆனாலும் சில நேரத்துல அவருக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ரேவதி நம்பி சொன்ன விஷயத்த இப்படி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லலாமா? அவர் சொன்னாரு, ரேவதியும் மன்னிப்பு கேட்டாச்சு, அத்தோட விட்டுற வேண்டியதானே? சும்மா வந்து புலம்பிக்கிட்டு போய் வேலையை பாரு.